திமோத்தேயுவை குறித்து பவுல் சொல்வது என்னுடைய உத்தம குமாரனாகிய திமோத்தேயு என்று. பாருங்க, பவுல் இவ்விதமாக விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய திமோத்தேயு என்று சொல்லி திமோத்தேயுவை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மெய்யாகவே பவுலுக்கும் திமோத்தேயுவுக்கும் இருக்கிற உறவில் ஒரு விசேஷ தன்மை உண்டு. அந்த உறவை ஒரு பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற ஒரு உறவாக நமக்கு காண முடியும். இது போலவே அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்தக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் அநாதைகளாக அலைந்து திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தோணுகிற நேரத்தில் தோணுவது போல ஏதாவது செய்கிறவர்களா இராமல், எப்பொழுதுமே உங்களுக்கு கணக்கு கொடுக்க முடிகிறதான ஆவிக்குரிய அதிகாரத்தை சார்ந்ததான ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உபதேசம் செய்ய, உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லித்தர உங்களுக்கு மேலாக ஒரு நபர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் ஒருபோதும் விழுந்து விட மாட்டீங்க. நிச்சயமாகவே உங்க மேல் இருக்கிற கர்த்தருடைய திட்டத்துக்கு நேராக நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு, உங்களுடைய சபை போதகருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டாவது.